வணக்கம் மக்களே, நான் உங்க பிரீத்தி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஐஸ்வர்யம் 550D TMT பாஸின் இது நம்ம ஏரியா. இன்னைக்கு நம்ம கங்கை கொண்டான் பக்கத்துல இருக்கிற அணைத்தலையூர் அப்படிங்கிற வில்லேஜ்ல தான் இருக்கோம். இங்க ஒரு நாராயணன் சுவாமி கோயில் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு அன்னதான மண்டபம் கட்டுறாங்க. ஸோ அதுக்கு நம்மளோட ஐஸ்வர்யம் 550D TMT பாஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ பிரவீன்ராஜ் அவங்க நம்ம கூட இருக்காங்க கோயில் சார்பா. ஸோ வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம ஐஸ்வர்யம் டிஎம்டி பார் யூடியூப் சேனல்லேருந்து உங்களை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கோம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கோயில் எத்தனை வருஷமா இங்கே இருக்கு சார்? இந்த கோயில் ஒரு 9 வருஷமா இருக்கு. ஓகே ஓகே. என்ன கோவில் இது? இது வந்து ஸ்ரீமன் நாராயணசாமி கோயில். ஓ சரி. இது வந்து பொது கோயில், ஊர் மக்களுக்கான பொது கோயிலா இல்லை எப்படி? இல்லை, இது வந்து ஒரு நாள் இரவு போல் சொப்பனத்தில் வந்து இந்த கோயில் இந்த இடத்துல உருவாகணும் அப்படின்னு சொல்லி கடவுளே கனவுல வந்து சொன்னார். யாருக்கு? எனக்கு. ஓ சரி. அதனால இந்த இடத்துல நான் உதிக்கும், இந்த இடத்துல நான் உதிச்சு வருவேன், இந்த இடத்துல இந்த இடத்துக்காரன் இடம் தருவான், நீ போய் கேளு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி மறுநாள் காலையில் எங்கள் அப்பாட்ட இந்த இடத்துக்காரரே நீங்கள் கோயில் கட்டுன்னு கேட்டையில ஒரு இடம் தரோம் கெட்டிக்காங்க அப்படின்னு சொன்னார். சரி. அதுக்கப்புறம் ரொம்ப மழை வெயில் அதெல்லாம் அதிகமாக இருந்துச்சு. அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஊராக பிச்சை எடுத்து தர்மம் எடுத்து இந்த கோயிலை கட்டணும். அப்படி கட்டும்போது வெறும் கருவறை மட்டும் கட்டணும். கட்டிட்டு உட்காந்து வெள்ளி ஞாயிறு 2 நாளுமே அருள்வாக்கு சொல்லுவோம். அருள்வாக்கு அப்படி சொல்லி வந்துட்டு இருக்கும்போது ஒரு திருப்பு சரியான மழை, அதிகமான மழை. ஒருத்தவங்க வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம வந்தாங்க. அதுக்கு வந்து மலையில் வந்து சட்டங்காக்க வந்திருக்கும் போது அந்தால அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை வந்து நாராயணர் தீர்த்து கொடுத்தாரு. உடனே அவங்க சிந்திச்சு இதுக்கு ஒரு மண்டபம் போடலாமே அப்படின்னு சொல்லி அவங்களா யோசிச்சாங்க. சரி. அந்தால அந்த மண்டபம் போடுறதுக்கு என்ன செலவோ அதை நான் கண்டிப்பாக நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணி சொல்லிட்டு போனாப்புல. போன உடனே அடுத்த 3 மாசம் கழிச்சு அவர் மீண்டும் வந்தாரு. வந்தோடனே இந்த சுத்தி ஆலயத்தை சுத்தி ஃபுல்லாமே மண்டபம் எல்லாமே போட்டு கொடுத்தாங்க. நீங்க சொல்ல சொல்ல எனக்கு புல்ல இருக்குது. அதனால அந்த மண்டபம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆண்டு அவங்களே திருவிழாவும் கொடுத்தாங்க. திருவிழா கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ஊரா நாங்கள் கொஞ்சம் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளோ ஃபுல்லாமே இந்த கோயிலில் வந்து கொஞ்சம் அவங்களை எல்லாமே அரவணைச்சு அவங்களுக்குள்ள படிப்பு செலவு, பசங்களுக்கு தேவையான படிப்பு செலவு, இது எல்லாமே பண்றதுக்கு யோசிச்சோம். அப்படின்னா இதுக்கு எல்லாம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு தொழில் வேணும், அப்படின்னா எடுத்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். அதனாலதான் ஒரு காய்கறி பிசினஸ்ன்னு ஒரு பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்சோம். சரி. ஊப்பில இருந்து உருளைக்கிழங்கு இறக்குவோம், ஆந்திராவில வந்து பல்லாரி இறக்குவோம். அப்படி இறக்கி கைமாத்தி விற்று அந்த பணத்துல இருந்து வர்ற காசை வச்சு அந்த பிள்ளைங்களை சென்று படிக்க வைக்கிறது, காலேஜ் படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாமே உதவி பண்ணி இன்னைக்கு அவங்க ஓரளவுக்கு இன்னைக்கு நிலையான ஒரு இடத்துல வந்து இருந்து இப்போ கூட 2 பிள்ளைங்க குரூப் 4 பாஸ் பண்ணியிருக்காங்க, ஒருத்தவங்க போலீஸுக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு நிலையான இடத்துக்கு அவங்களும் வந்துட்டாங்க. இப்பவும் இந்த பில்டிங்கை அமைக்கிறதுக்காண்டி, இந்த பில்டிங்கை மேலே கட்டி முடிக்கிறதுக்காண்டி ஊரா போய் தர்மம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1 ரூபா 2 ரூபான்னு. ஆமா. ஏக்குன்னா இந்த மண்டபத்தை பொறுத்தளவுல அன்னமடங்க போய் நானோ இல்லை நீங்களோ மொத்த அமௌண்ட் இந்த மண்டபத்துக்கு போட முடியாது. ஏன்னா ஒரு ஆள் சார்ந்ததா பணம் போட்டு இந்த அன்னமடத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லி நாராயணர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க சொந்த கொண்டாடுறதுக்காண்டி இல்ல, இதுல 10 பேர்த்தோட தர்ம காசு விழுந்தா அந்த பில்டிங்கோட தர்மம் ஒசந்து நிற்குன்னு சொல்லி நாராயணர் சொன்ன வாக்குக்கு அந்த ஒரு வாக்குக்காண்டி வீடு வீடா போய் தர்மம் எடுத்து அதை கட்டணும்னு சொல்லி இன்னைக்கு கஷ்டப்பட்டு அங்கங்க போய் தர்மம் எடுத்துட்டு இருக்காங்க. கோயிலை சார்ந்த பணிவிட பிள்ளைகளும் இன்னைக்கு அந்த தர்மத்துல வரக்கூடிய காசை வச்சு இன்னைக்கு பில்டிங் பெருசா போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு இன்ஜினியர் இல்லாம ஒரு மேஸ்திரி இல்லாம நீங்களே பண்றீங்க இல்லையா? உங்களுக்கு எப்படி இந்த நாலேஜ் வந்துச்சு? ஏன்னா நான் சிறு வயசுல இருந்து அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கஷ்டம். ஒரு கூரை கூட கிடையாது, எங்களுக்கு படுக்கிறதுக்கு இடமும் கிடையாது, சாப்பாட்டுக்கும் எங்களுக்கு வழியும் கிடையாது. அண்ணன் போய் காங்கிரீட் வேலைக்கு போயிட்டு வந்தா அந்த முறுக்கு சேவு கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கிடணும். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய உடைமை. ஏன்னா நான் சின்ன வயசுல அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ வேதனை நாங்கள் அனுபவிச்சிட்டோம். அப்போம்போது ஒரு வயசு சோறுக்கு அங்கவாடி இருக்குல்ல, அந்த அங்கவாடியில் போய் நாங்கள் போய் சாப்பாடு எங்கள் அண்ணன் திருடிட்டு வருவோம். அப்படி திருடிட்டு வந்து எங்களுக்கு சோறு போடும்போது அங்கே நிறைய பேர் எங்கள் அண்ணனை அடிச்சிருக்காங்க, தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டோம். அப்போ நான் ஏன் பண்ணேன், வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக பகவான் நம்மளை ஒரு நல்ல இடத்துல வச்சோம்னா ஊருக்கே அன்னம் போடுற மாதிரி நித்தமும் தர்மம் போடுற மாதிரி நமக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்வாதாரம் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு ஏமோட இன்னைக்கு வரைக்கும் ஒரு உருக்கத்தோடு நான் இருந்தேன். அதே மாதிரி அதுக்குள்ள வாய்ப்பை எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. அதனால இந்த மடத்தை இப்போ அமைச்சிட்டோம். இதுக்கப்புறம் அடுத்த ஆண்டுல இருந்து விடாமல்
டெய்லி இங்கே மத்தியானம் வந்தால் ஒரு 3 மணி நேரத்துக்கு இங்கே அண்ணன் இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி உள்ள கொஞ்சம் கஷ்டத்தில் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிறைய வயசானவங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க நிறைய குடும்பத்தில் உள்ளவங்க. அவங்களாம் உள்ளூருன்னு இல்லை கஞ்சங்கொண்டா அப்படி சுற்றி உள்ள எல்லா ஏரியாவிலையுமே அவங்களாம் மத்தியானம் சாப்பாடு கொஞ்சம் அளவு மோதிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கே சாப்பாடு இங்கே வந்தால் மத்தியானம் 2 மணிக்கு 1 மணிக்கு இங்கே சாப்பாடு வந்தால் அங்கே சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி எல்லாத்தோட மனதுக்கும் சுற்றி உள்ள கிராமத்துக்கு கூட தெரியப்படுத்தி அவங்க புள்ள அங்கே வந்து மத்தியானம் வந்து அங்கே அண்ணன் டெய்லி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டு வந்துட்டோம்னா ரெகுலராக அவங்களுக்கு 1 வாய் சோறு கிடைக்கும். இன்னைக்கு 1 வாய் சோறு மத்தியான சாப்பாடு மட்டும் போடணும் ஒரு எய்ம் பண்ணியிருக்கோம். இதே ஒரு 2 வருஷம் போச்சுன்னா ஃபுல்லாக சாப்பாடு போடுற மாதிரி எங்களோட முயற்சியை கொண்டு போகலாங்கிற ஒரு எய்மோட இந்த அண்ணன் மரத்தை கட்டிக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே சார். உங்களுக்கு எப்படி நம்மளோட ஐஸ்வர்யம் 550D TMT பார் பற்றி தெரிய வந்துச்சு? இதுக்கு முன்னாடி இன்னொரு பிராண்ட் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். சரி. அந்த பிராண்டில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த பிராண்டே எடுத்து பார்க்குமே அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யத்தை எடுத்து பண்ணும்போது அதோட இது கொஞ்சம் தரமாக தெரிஞ்சிச்சு. அப்படிங்கும்போது இந்த தரத்தை நம்ம பயன்படுத்துமே அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி பார்த்தோம். அப்படிங்கும்போது நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு, நல்ல பில்டிங்க்கு ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. 2வது கம்பி வெட்டுறதுலேருந்து கம்பி வளைக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வேலைக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பார்த்தோம். அப்படிங்கும்போது அப்படின்னா அந்த கம்பியோட தரம் கரெக்டாக இருக்க போய் தான் அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து பண்ண முடியுது. அப்படின்னா நம்ம இதை மைண்ட் பண்ணுமே அப்படின்னா இந்த கம்பியை வச்சு நம்ம பில்டிங் போடுமேன்னு சொல்லி ஏற்கனவே அங்கே ஆலடிப்பட்டி காலனின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கேயும் ஒரு வீடு போட்டிருக்கோம், ஒரு 5 வீடுகிட்ட. அங்கேயும் நல்ல தரமாக தான் இருந்துச்சு. அதே போல் இப்போ மண்டபத்துக்கும் நாங்கள் போட்டிருக்கோம், இங்கேயும் மிகவும் தரமாக இருக்குது. அதெல்லாம் ஐஸ்வர்யம் பெஸ்ட். ஓகே சார், இப்போ 5 வீடு போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுவும் நீங்கள் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்களா? எல்லாமே நான் தான் பண்ணேன். அது எப்படி உங்களுக்கு அது டக்குன்னு வருது? யாருக்கும் அந்த எப்படி சொல்ல அந்த டேலண்ட்லாம் இருக்காது இல்லையா? நீங்க ஜேசிபி ஓட்டி இருக்கீங்கன்னு சொன்னீங்க, இப்போ வந்து ஒரு தொழில் பண்றீங்க, இந்த இதுக்குள்ள எப்படி நீங்க வந்தீங்க? ஒரு நாள் இரவு போல் உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கும் போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்ஜினியர், அவன் வந்து படித்து இன்ஜினியர் ஆகி மேப்பில் பிளான் போட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். அதனால ஏன்னா இப்படி பிளான் போட்டால் நடக்குமா அப்படி பிளான் போட்டால் நடக்குமான்னு சொல்லி அவன் என்னை வந்து கன்சென்ஸ் பண்ணான். உடனே நான் கொஞ்சம் யோசிச்சு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கேடிஸ் நகரில் ஒரு வீட்டுக்கு பிளான் போட்டு கொடுத்தேன். எப்படின்னா இரவு போல் உட்காந்து ஒரு வெள்ளை பேப்பரை மட்டும் எடுத்து அந்தால சும்மா கோடு போட்டு 10க்கு 10 ரூம்பு, பெட்ரூம் இத்துன்னு, ஹால் இத்துன்னு, கிச்சன் இப்படின்னு சொல்லி தனித்தனியாக நானே வரிஞ்சு பிரித்து போட்டு ஏன் இப்படி இங்கே போடணும், செப்டி டேங்க் இங்கே போடணும், பாத்ரூம் இங்கே போடணும்னு சொல்லி அந்த சாஸ்திரம்படி போட்டு கொடுத்தேன். கன்னி மூளை, மூலஸ்தான மூளை இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த சாஸ்திரம்படி போட்டு காம்பவுண்ட் இவ்வளோ வரணும், இத்தனை அடி கேப் இருக்குன்னு சொல்லி ஒரு 5 சென்ட்டுங்கிறது வந்து ஒரு 2175 சதுரடி. அந்த 2175 சதுரடிக்குள்ள எத்தனை ரூம்பு போடலாம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி அப்படியே அளந்து ஒரு நோட்டை போட்டு அப்படியே எழுதி கொடுத்தேன். உடனே அவனுக்கு அது பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் அவன் நம்மகிட்ட கேட்டான். அதே மாதிரி நம்ம ஒரு இன்ஜினியர்கிட்ட கேட்டு எந்த பிளான் போட்டோம்னா அது நல்லா இருக்காது, நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். அவனுக்கு நம்ம பிளான் பிடிச்சிருக்கு, வீடை போட்டு கொடுத்துட்டான். அப்படின்னா நம்ம ஏன் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு எண்ணம் தோண்டிச்சு. அந்தால இரவு போல நானும் அதே போல இந்த 5 சென்ட்டுங்கும் போது வெறும் 2000 சதுரடி தான். அப்படிங்கும்போது இதுக்குள்ளே நம்ம போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை 5 வீடாக போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு போத்திக்கோ, இப்படி வரிசையாக பாட்டாக பிரித்து கீழே 3 வீடு பின்னாடி 2 வீடு போட்டு அப்படி போட்டேன். செமையாகி போச்சு. இப்போ வீடு எல்லா குடும்பம், அண்ணன் தங்கச்சி எல்லாருமே ஒரே குடும்பமும் ஒரே வீட்டில் வாழுதோம். ஓகே ஓகே. வீடை மட்டும் தான் பிரிச்சிருக்கோம், ஆனால் ஒரே வீடு தான். அந்த ஊட இருக்க செவுறு மட்டும் தான் பாட்டாக பிரித்து ஒரே வீட்டுக்குள்ள குடும்பமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சூப்பர் சார், உங்களோட முயற்சி இன்னும் தொடரட்டும், உங்களுடைய சேவை வந்து இன்னும் பெருகட்டும். உங்களை பார்த்து பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். இதே மாதிரி அடுத்த ஒரு இது நம்ம ஏரியா எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரீத்திகா. என்றென்றும் ஐஸ்வர்யம், எங்கெங்கும் ஐஸ்வர்யம். பாய், டேக் கேர். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஷூட்டிங்காக எங்கே வந்திருக்கோன்னா கங்கை கொண்டான் பக்கத்தில் இருக்கிற அனைத்தலையூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். இந்த பேரை நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். ஹூஸ் திஸ்? கம் ஆன் கேர்ள்ஸ், லா 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 லா. இங்கே பாருங்க, நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிள்ளைங்க வந்து உள்ளே வந்திருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ்க்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எல்லாம் நீக்கி. சரி, ஹாய் சொல்லிடுங்க. பாய் சொல்லிருங்க. வர்ற வழி முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரே க்ரீனிஷா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வைபே வந்து ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. அண்ட் வரும்போது நல்லா என்ன பாப்பா இன்னைக்கு நம்ம ஷூட் எடுத்த மாதிரி தான். இப்போ நம்ம எதுக்கு வந்தோமோ அதை விட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நிறைய வந்து நம்ம அரட்டை அடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்த வேலையை பார்க்க போகலாமா? வாங்க, லெட்ஸ் கோ காய்ஸ். சைட் அங்க இருக்கு, வாங்க போலாம்.
நடக்குதுங்க 1 hour later. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த மேடு மாதிரி இருக்குது. ஸோ அந்த இதில் தான் நாங்கள் ஷூட் பண்ணுறோம். இங்கே நின்னாலே அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே பச்சை பசைன்னு சூப்பராக இருக்குது பார்க்கவே. இங்கே ஒரு ஆலமரமாக புளிய மரமா ஏதோ ஒரு மரம் இருக்குங்க. புளிய மரமா ஆலமரமா அதுக்கே அம்மா கோவப்படுற அடிச்சிருவா போல கொஞ்சம் விட்டா. கூல் கூல். சரி இங்கே ஒரு புளிய மரம் இருக்கா? நிறைய புளியங்காய் இருக்கா? நிறைய இருக்கா? சாப்பிடுவீங்களா எடுத்து? ஓகே மக்களே, இப்போ வந்து நாங்கள் புளியங்காய் பறிக்க போகிறோம். இந்த இவ அதுக்குள்ளே பறிச்சுட்டா போகிறேன். எப்படி படிச்சிங்க? இன்னொரு வாட்டி பாருங்க. அதுக்கு ஆயுதமே ஒரு கல் தானே. மண்டையில் கிண்டையில் போட்டுறாதம்மா. மண்டையில் போட்டுறாது. எங்க கொண்டு கொண்டு கையில் போடுங்க. இவ்வளவு தேங்க்யூ. எஸ், நாங்கள் வந்து புளியங்காய் வந்து அறுவடை பண்ணியாச்சு.